அவர் அந்த தப்பை செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா? நாங்க பேசினால்தானே நீங்க நாங்க அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. இவர் பேசுனது நீங்க பார்த்தீங்கல்ல, மேட்டர் என்னன்னா, இந்த சண்டாளம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்பிள், அதாவது ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்கள வந்து குறிக்குது. இத பயன்படுத்தக்கூடாது. இது வந்து தவறான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. இதற்கு நம்ம அதிபர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் மரணிச்சுட்டாருண்டா, அவருடைய புள்ளையோ, பேரனையோ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, வருந்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து மன்னிப்பு கேட்கிறோம், வருந்துறோம்னு சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இவரு அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இது நாங்க செஞ்சது தப்பு. இதே மாரி ஸ்டாலினையும், உதயநிதி அவர்களையோ வந்து சொல்லுங்கன்னு நம்ம அதிபர் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அவருடைய கட்ஸை நான் பாராட்டியிருப்பேன். அவர் என்ன சொல்லுறாரு, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன மீனிங்? நான் பேசுனது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்சநாச்சமே இல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கலைஞர் அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா தாராளமாக வைக்கட்டுங்க, யாருமே வேணான்னு சொல்லலை. அதாவது கலைஞர் அவர்கள் எழுதுனது எந்த அளவுக்கு சண்டாளம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி திட்டி எழுதுனது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவுக்கு அதிபரும் சாட்டை துறைமுருகன் அவர்களும் பயன்படுத்தினா தப்பு தானே.